Daily. Taste the Daily. ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏவை சாதி தீண்டாமையை காட்டி குடமுழுக்கில் அனுமதிக்க மறுத்ததாக அதிகாரிகள் மீது புகார் கூறப்படுவது ஆத்திரத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் திமுகவின் சமூக நீதியை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் சுற்று வட்டாரத்தில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் சொந்த தொகுதி எம்எல்ஏவான செல்வ பெருந்தகை சாதிய ரீதியாக அவமதிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. அதாவது கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றும் போது சிவாச்சாரியார்கள் மேலே நிற்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் ஆகியோரும் நின்றிருந்தனர். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகை குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தந்தார். குடமுழுக்கு விழாவிற்கு வந்த செல்வ பெருந்தகையை அதிகாரிகள் கோபுர கலசம் மீது ஏற விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. முக்கியமாக கோவிலின் செயல் அலுவலர் செந்தில்குமாரும் மாவட்ட அறநிலையத்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் கோபுர கலசம் மீது இடமில்லை என கூறி தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கோபுர கலசம் மீது மேலே ஏறவிடாமல் செல்வ பெருந்தகை தடுத்து நிறுத்தப்பட சிறிது நேரம் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து சில திமுக நிர்வாகிகள் அதிகாரிகளிடம் பேசி எம்எல்ஏ செல்வ பெருந்தகையை கோபுர கலசத்திற்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. புனித நீர் ஊற்றும் போது கூட கொடியை எம்எல்ஏவான செல்வ பெருந்தகை கையில் கொடுக்காமல் மாவட்ட அறநிலையத்துறை இணை ஆணையர் ராஜதுரையை வைத்துக் கொண்டார். பின்னர் அந்த அதிகாரி கொடியை கீழே வைக்க அருகில் நின்ற எம்எல்ஏ மோகனை அழைத்து கொடியை எடுத்து அசைக்க சொன்னார் செல்வ பெருந்தகை. கோவிலுக்கு வந்த மக்கள் பிரதிநிதிகளை அதிகாரிகள் மதிக்கவே இல்லை என்பதின் வெளிப்பாடாகத்தான் மீண்டும் கொடியை எடுத்து அசைக்க சொன்னதாக பார்க்கப்படுகிறது. குடமுழுக்கில் அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்த செல்வ பெருந்தகை 2000 ஆண்டுகளாக இதே சாதிய தீண்டாமைதான் நீடிப்பதாக வேதனையோடு கூறினார். அத்தோடு போதிய ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்யவில்லை என நொந்து கொண்ட செல்வ பெருந்தகை சாமி கூட கும்பிடாமல் திரும்பியதாக வாடிய முகத்துடன் கவலையோடு கூறினார். அதிகாரிகள் இன்னைக்கு நிலையில ரொம்ப மெத்தன போக்கை கடைபிடிச்சிருக்காங்க. யாரை கட்டுப்படுத்திருக்கு எங்க பொறுத்துன்னு தெரியல. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறைவனர்கள்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம். அதான் என்னுடைய பார்வை. 2000 ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க 10-11 இறைவன் கூட பார்க்க முடியல. இருந்தாலும் எல்லோரும் பார்த்துடுவாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன். இடம் இல்லாமல் தான் செல்வ பெருந்தகையை அனுமதிக்கவில்லை என அதிகாரிகள் ஒரு பக்கம் காரணம் கூறினாலும் தமிழிசையை மேலே நிற்க அனுமதித்துவிட்டு சொந்த தொகுதியின் எம்எல்ஏவை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை கீழேயே தடுத்து நிறுத்தியது கடும் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் பட்டியலினத்தவர்கள் கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாது என்றெல்லாம் நடைமுறைகள் இருந்தது. பல கட்ட சமூக போராட்டத்திற்கு பிறகுதான் பட்டியலினத்தவர்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இன்னும் கூட சில கோவில்களில் பட்டியலினத்தவர்களை அனுமதிக்காமல் சாதிய கொடுமையோடு நடத்தும் நிகழ்வுகளும் அது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் இருந்து வருகின்றன. அப்படி இருக்கையில் தேசிய கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகையை சாதி பார்த்து கோபுர கலசத்தில் அனுமதிக்கவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது எழுந்த குற்றச்சாட்டை சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது. அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் இயங்கும் கோவிலில் ஒரு கட்சி தலைவரையே அனுமதிக்கவில்லை என்றால் சாதாரண மக்களை எப்படி கையாள்வார்கள் என்ற கவலையும் எழுந்திருக்கிறது. கோவிலில் குறிப்பிட்ட சமூகத்தினரை அனுமதிக்க முடியாது என்ற மோசமான போக்கை சில ஆதிக்க சாதிக்காரர்களை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அதிகாரிகளே காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை அனுமதிக்காமல் சாதியை காட்டி புறக்கணித்தது பூதாகரமாக இருக்கிறது.
கோவிலில் சமத்துவத்தை கொண்டு வர அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என என்னதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் சில அதிகாரிகளின் சாதிய அழுக்கு கரைபடிந்து அப்படியேதான் இருக்கிறது. கடவுளுக்கு முன்பாக பணக்காரன் ஏழை என அனைவரும் சமம் என சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது சாதிய அடிப்படையிலும் பொருந்தும் என்பது இந்த அதிகாரிகளுக்கு இனியாவது புத்தியில் உரைக்கும் வகையில் துறை அமைச்சரான சேகர் பாபு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. Taste the Daily.